Sangamam Premium Plots and Villas at Manapakkam. For booking, contact 9564012345. Avni Cinemax Benz Media Private Limited வழங்கும் சுந்தர் சியின் அரண்மனை 4 வெற்றி நடை போடுகிறது. குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்போது 2024 மே மாதம் இந்த 12 ராசிக்காரர்கள் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட நல்ல பலன்களை தரும் அப்படிங்கிறத இப்போது பார்த்துடலாம். மேஷராசிக்காரர்களுக்கு பொறுமையும் நிதானமும் கவனமும் தேவைப்படுகின்ற மாதமாக இந்த மே மாதம் அமையும். என்னங்கய்யா அப்படி ஏதாவது ஒரு விதமாக சாதகமற்ற தன்மைகள் ஏதாவது நடந்து விடுமா என்றால் அப்படி ஒன்றும் சாதகமற்ற தன்மைகள் இருக்காத அதே நேரத்தில் செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு, குடும்பத்தினரிடையே கொஞ்சம் கருத்து வேற்றுமைகள் வரக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் இப்போது 12இல் மறைந்திருக்கிறார். இந்த மாதம் முழுவதுமே 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார். அதோடு ஒரு கிரகண தோஷம்னு சொல்லப்படக்கூடிய இருள் கிரகமான ராகுவோடு இணைந்திருப்பது என்பது ஒரு சில நிலைகளில் கொஞ்சம் கலக்கங்கள் வரக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. கலக்கங்கள் என்ன, அப்படி நடந்துருமோ இப்படி நடந்துருமோன்ற மாதிரியான ஒன்றும் நடக்கவில்லை என்றாலும் கூட ஏதாவது ஒன்றை பற்றி நினைத்து கொண்டிருப்பது, கவலையை கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. சகோதரர்களுடைய கருத்து வேற்றுமைகளும் இப்போது இந்த மாதத்தில் அண்ணன் அக்கால்கிட்ட ஏதாவது கருத்து வேற்றுமை வர்றது, தம்பி தங்கைகள்கிட்ட நம்ம ஒன்று சொல்லி அவங்க ஒன்று தவறாக புரிஞ்சுக்கிட்டு அதில் ஏதாவது ஒரு நிலையில் மனஸ்தாபங்கள் வருவது போன்ற சொந்த வாழ்க்கை சொந்த அமைப்புகளில் கொஞ்சம் குழப்பங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே நேரத்தில் இன்னொன்று சொல்லிடணும், மே மாதம் 1ஆம் தேதியே குருப்பெயர்ச்சி மிகப்பெரிய சாதகமான அமைப்பில் உங்களுக்கு நடக்குது. குரு பகவான் 2ஆம் இடத்திற்கு வருவது என்பது மிகப்பெரிய ஒரு யோக அமைப்பு, பணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. குரு பகவான் 2ஆம் இடத்திலிருந்து வருகிறார், 6, 10ஆம் இடங்களை பார்க்கிறார். வேலை, தொழில், வியாபாரம் போன்ற ஜீவன அமைப்புகளை வலுப்படுத்தக்கூடிய நிலைமையில் இருக்கிறனால பணவரவு கண்டிப்பாக இருக்கும். ஒரு பக்கம் அசுப செலவுகள் போன்ற விரயங்கள் இருக்கும். அதாவது பணம் வரும், அந்த பணத்தை நம்ம வீட்டுக்கு கொண்டு போக முடியாது, சேமித்து வைக்க முடியாது. ஏதாவது ஒரு சூழலில் அப்படியே செலவாகி போகக்கூடிய தன்மை, இன்றைக்கி வந்தது இன்றைக்கே போயிடுச்சே, ஒரு 10 பைசா மிச்சம் பிடிக்க முடியலையே, இந்த மாதிரியான அமைப்புகள் இந்த மே மாதம் முழுவதுமே அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் உண்டு. இளைய பருவத்தினருக்கு பார்த்திங்கன்னா நல்ல வேலை அமைப்புகள், வேலை மாற்றங்கள் கிடைக்கும், வேலை மாற்றங்கள் நடக்கும். ஒரு வாரம் 10 நாள் வேலை இல்லாமல் இருந்தால் கூட ஏற்கனவே இருந்ததை விட நல்ல வேலைகள் கிடைக்கக்கூடிய தன்மை. அரசு வேலை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான பயிற்சிகள், அதற்கான கைட்னஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, நல்ல வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய தன்மை. நல்ல ஏதாவது ஒரு மாற்றம், ராசிநாதன் 12ஆம் இடத்துல இருந்தாலே ஒரு சிறிய மாற்றமாக நடந்துடும். வீடு மாற்றம், தொழில் மாற்றம், தொழில் இடமாற்றம் அல்லது ஏதேனும் உங்களுடைய மனமாற்றம், ஒரு விஷயத்தை பற்றி இப்படி செய்ய வேண்டாம் அப்படி செய்ய வேண்டாம், அந்த மாதிரியான ஒரு மனமாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு இப்போது மேஷராசிக்காரர்கள் அனைவருக்குமே உண்டு. பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ஆண்கள்கிட்ட இதுவரைக்கும் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகக்கூடிய தன்மை இப்போது உண்டு. அதாவது கணவர் குழந்தைகளின் பேரில் இதுவரைக்கும் இருந்து வந்த மன அழுத்தங்கள் விலகக்கூடிய தன்மை. குடும்பத்தில் இதுவரைக்கும் உங்களை பார்த்து கொஞ்சம் ஒரு மாதிரி இவங்க சொல்கிறது சரியில்லை அவங்க சொல்கிறது சரியில்லைன்ற மாதிரி உங்களுக்குள்ளேயே மாமனார் மாமியார் போன்ற பெரியவர்களோடு கருத்து வேற்றுமை கொண்டிருந்த பெண்கள் அனைவருக்குமே அதற்கான ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நல்லதொரு மாதமாகவே மே மாதம் அப்படியே மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. வயதானவர்களுக்கு ஆரோக்கிய குறைவுகள் கொஞ்சம் வரலாம். ஏன்னா ராசிநாதன் 6ஆம் இடத்தை பார்க்கிறார். முதல்ல அப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடுமோன்னு ஒரு பெரிய கவலைகள் இருந்தாலும் கூட பெரிய அளவில் ஒரு 20ஆம் தேதிக்கு பிறகு முதல் 20 நாட்கள் சில பல கவலைகள் இருக்கும். 20ஆம் தேதிக்கு பிறகு அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகள் எதுவும் இல்லை, கடவுள் காப்பாற்றினார்ன்ற மாதிரியான ஒரு நிலையில் தப்பித்து வந்து விட்டோம் என்கின்ற மாதிரியான திருப்திகள் உள்ள நிலைமை இப்போது கண்டிப்பாக உண்டு. மற்றபடி பண வரவிற்கு எந்த விதமான குறைவுகளும் இருக்காது. வியாபார பெருமக்கள், குறிப்பாக விவசாய பெருமக்கள், செம்மண் பூமியில் விவசாயம் செய்யக்கூடியவர்கள், நிலத்திற்கு அடியே விளையக்கூடிய கடலை, கிழங்கு வகைகளை பயிரக்கூடிய விவசாய பெருமக்கள் எல்லாருக்குமே நல்ல லாபங்கள் வரக்கூடிய தன்மை கண்டிப்பாக உண்டு. சுய தொழில் செய்கிறவங்களை பார்த்திங்கன்னா கட்டிடம் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்ல லாபங்கள். இதுவரைக்கும் கடந்த காலத்தில் இருந்து வந்த அத்தனை விரயங்களும் தோல்விகளும் தேக்கங்களும் அப்படியே விலகி பணவரவு வரக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. சுருக்கமாக சொல்லணும்னா சொந்த வாழ்க்கை மற்ற விஷயங்கள், கடன் பற்றிய விஷயங்களில் ஏற்கனவே அடங்கி கிடந்த சில விஷயங்கள் கிளம்பிடுமோன்ற ஒரு பயம், கலக்கம் போன்றவைகள் இப்போது ராசிநாதன் 12இல் மறைந்து ராகுவோடு சேர்ந்து கிரகணம் அடைவதால் சில பல கலக்கங்கள் உண்டு. ஆனால் பணவரவு திருப்தியாகவே இருக்கும். அந்த பணவரவை வைத்து ஓரளவிற்கு மேஷராசிக்காரர்கள் சமாளித்து கொள்ளக்கூடிய நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் 2024 மே மாதம். ரிஷபராசிக்காரர்களுக்கு 2 பிரிவாக பிரித்து சொல்வேன். 15ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது 20ஆம் தேதியிலிருந்து ராசிநாதன் அங்கே அப்படியே ராசியில் உட்கார்றார். மே மாதம் பிற்பகுதி அற்புதமாக இருக்கும்.
மே மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய புதன் என்கின்ற ஒரு தனகாரகன், தனாதிபதியாகிய புதன் வந்து கிரகண தோஷ அமைப்புகளில் செவ்வாயோடு சேர்ந்து முதல் 10 நாட்கள் பலவீனமாக இருக்கிறார். ஆக மே மாதத்துடைய பலனை 2 பிரிவாக பிரிக்கலாம். 10ஆம் தேதி வரைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு காசு பண விஷயத்தில் ரொம்ப பெரிய தொல்லைகள் இருக்கும். எல்லாத்துலேயும் இப்படியா இருக்குது அப்படியா இருக்குது, ஒரு எல்லாத்துலேயுமே ஒரு நிம்மதி இல்லாத சூழல், குடும்பத்தில் கூட யார்ட்டையாவது ஒன்று சொன்னியதை சொல்ல காப்பாற்ற முடியாத சூழ்நிலை, குறிப்பாக குழந்தைகளால் ஏதாவது ஒரு சங்கடங்கள் வரக்கூடிய தன்மை. குழந்தைகள் அப்படி பண்ணுது இப்படி பண்ணுது அப்படின்ற மாதிரியே இதுங்களை எப்படி வந்து பள்ளிப்பருவ குழந்தைகள், கல்லூரி பருவ குழந்தைகளை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, தோலுக்கு மிஞ்சி தோழன் அப்படின்னு வந்துட்டாங்க, இவங்களை எப்படி அடித்து திருத்த முடியாத வயசு, இந்த மாதிரியான வயதில் எப்படி சொன்னாலும் கேட்க மாட்டேன்றார்கள் என்பது போன்ற ஒரு மாதிரியான குழந்தைகளால் ஏதேனும் ஒரு சங்கடங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு முதல் 10 அல்லது 11 நாட்களுக்கு இருக்கும். 2வது பகுதியில் பார்த்திங்கன்னா ராசிநாதன் சுக்கிரன் அப்படியே ராசியில் அமர்வது மிகப்பெரிய அந்தஸ்து கௌரவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை. எப்போவுமே ராசியில் சுபகிரகங்கள் வலுத்து அமரும் பொழுது, ராசிநாதன் அமரும் பொழுது அந்த ராசிக்காரர்களுக்கு நல்லது நடக்கும். ஆக மே மாத பலன்கள் எல்லாத்தையும் நான் 2 பிரிவாக பிரித்து சொல்லுவேன். முதல் 15 நாட்களுக்கு எல்லாம் கிணத்துல போட்ட கல் மாதிரி, காசு வரல, பணம் வரல, வேலை நல்லா இல்லை, தொழில் நல்லா இல்லை, குடும்பத்தில் கூட நம்ம சொல்கிறத கேட்கல, பிள்ளைங்க பேச்சை கேட்கல, இப்படி அப்படி ஒரு எதை எதிர்பார்த்தோமோ அது அவைகள் எல்லாமே தோல்வி என்கின்ற அமைப்பு முதல் 15 நாட்களுக்கு இருந்தாலும் கூட, அடுத்த 15 நாட்களுக்கு பிறகு மாதம் முழுவதும் பிற்பகுதி முழுவதும் ராசிநாதன் ராசியிலே இருக்கக்கூடிய தன்மை சமீபத்தில் இந்த 1ஆம் தேதி மாறப்போகிற இந்த 1ஆம் தேதி மாறிடுற குரு பயிற்சி கூட உங்களுக்கு ராசியிலே வந்திருக்கனால 2 சுபகிரகங்கள் ராசியை தொடர்பு கொள்வதால் முதல் 15 நாட்களில் எந்தெந்த இடத்துல தோல்வி அடைந்தீர்களோ, எந்தெந்த இடத்துல சாதகமற்ற பலன்கள் இருந்ததோ, எந்த இடத்துல மனம் வருத்தப்படக்கூடிய சம்பவங்கள் நடந்ததோ, எந்த இடத்துல கௌரவம் இழக்கக்கூடிய, அந்தஸ்து இழக்கக்கூடிய அல்லது ஒரு மாதிரியாக உங்களை அலட்சியப்படுத்திய தன்மைகள் நடந்ததோ, அந்த இடத்துல இருந்தெல்லாம் அப்படியே கௌரவம் வர்றது, உங்களை மாதிரி உண்டா அப்படின்றது, உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்து அந்த நல்ல வாய்ப்பை நீங்கள் அப்படியே உபயோகப்படுத்திக் கொள்வது போன்ற அத்தனையும் எளிமையாக நன்றாக நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதத்தை சர்வ நிச்சயமாக சொல்லலாம். கலைஞர்கள் அனைவருக்குமே திறமைகளை காட்டுவதற்கான அடையாள அமைப்புகள், மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்கள், சமூக ஊடகங்கள்னு சொல்லப்படக்கூடிய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப்பு, இது போன்ற அத்தனை அமைப்புகளையும் புகழ் பெற வேண்டும் என்கின்ற எண்ணத்தில், பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற முயற்சிகளில் இருக்கக்கூடிய அனைத்து ரிஷபராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய நல் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. ஆக முதல் 11 நாட்கள் கொஞ்சம் சுமாராக எல்லாவற்றிலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு. பிற்பகுதி 20 நாட்கள் எண்ணம் போல எல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு. குறிப்பாக கணவன் மனைவி, காதலன் காதலி போன்ற உறவுகள் மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கும். 7ஆம் பாவகத்தை சுக்கிரன் பார்க்க போவதால் நட்பு காதலாக மாறக்கூடிய தன்மை, ப்ரொபோசல் செய்யக்கூடிய அமைப்பு, ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் அறிமுகப்படுத்தக்கூடிய அமைப்பு, ஒரு இளைஞனுக்கு நேர்மையான இதில் ஒரு இளைஞன், ஒரு யுவதி தன்னுடைய விருப்பத்தை ஆணிடமோ பெண்ணிடமோ தெரிவித்து வாழ்க்கை துணை ஆவதற்கான அந்த ப்ரொபோசல் என்கின்ற சம்மதத்தை பெறக்கூடிய பிற்பகுதி 20 நாட்களும் 15 நாட்களும் சந்தோஷம் மட்டுமே அவரவருடைய வயதிற்கேற்றாற்போல் இருக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இப்போது. மிதுனராசிக்காரர்களுக்கு மிகச்சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கும். கடந்த ஒரு 3 மாதமாகவே உங்கள் ராசிநாதன் நல்லாவே இல்லை. 10ஆம் தேதி வரைக்கும் அப்படியே கிடக்கிறார். அதுலேயும் போன ஏப்ரல் மாதம் துடிதுடிச்சு போனீங்க. புதன் தசை நடந்தவர்கள், புதன் புக்தி நடந்தவர்கள், மிதுனராசிக்காரர்கள், கன்னிராசிக்காரர்கள், மிதுன லக்ன கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்குமே ஒரு 3 மாதம் நல்லா இல்லைன்றதான் உண்மை. சமீபத்தில் அட்டமச்சனியில் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்ததுன்னா, இப்போ என்ன திடீர்னு கொஞ்சம் நல்லா தானே இருந்தது, மறுபடியும் ஒரு 2 மாதம் இப்படி கவுந்தடிச்சு விழுந்துக்குதே அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் இருந்தவர்கள் எல்லோருக்குமே இந்த 11ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய ராசிநாதன் ராகுவோடு இருந்து விலகி, செவ்வாயோடு இருந்து விலகி, அப்படியே சுபத்துவம் என்கின்ற அமைப்பில் மேஷத்தில் அப்படியே ஒரு 11ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறார். இந்த 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு அவர் வருவது மிகப்பெரிய யோகா அமைப்பு. உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய ஒரு 6-7 மாதங்கள் இனிமேல் மிதுனராசிக்காரர்களுக்கு மிகச்சிறப்பான அமைப்பில் இருக்க போகிறது. ஆக முதல் 11 நாட்கள் எந்த விதமான நல்லதும் நடக்காமல், குடும்பத்தில் குழப்பம், வேலையில் குழப்பம், எதையும் நம்மளால் திறம்பட செய்ய முடியாத ஒரு நிலைமை, குறிப்பாக வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கின்ற நாடுகளிலேயே ஒரு கெட்ட பேர் வரக்கூடிய சூழல் அது என்பது போன்ற சாதகமற்ற தன்மைகள் இருந்தாலும் கூட பிற்பகுதி 20 நாட்கள் மனதிற்கு இணைந்த ஒரு சூழல். அதாவது குருவோடு அவர் சேரப்போகிறார், 12ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். முதல்ல 11ஆம் இடத்துல வருவார். இந்த மாதத்தின் இறுதியில் அவர் 12ஆம் இடத்துல சுபத்துவமாக வருவார். ஆக எல்லா நிலைமைகளையும் 10ஆம் தேதிக்கு பிறகு, குறிப்பாக 11ஆம் தேதிக்கு பிறகு மிதுனராசிக்காரர்கள் அனைவரும் சாதனைகளை செய்யக்கூடிய தன்மை அப்படியே வந்து விடுகிறது. ஆகவே எதற்கும் கவலைப்பட தேவையில்லாமல் சுருக்கமாக சொல்கிறேன்,
போன 3 மாதம் நீங்கள் நிறைய பேர் நல்லாவே இல்லை. 90% பேருக்கு ராசிநாதன் வலுவிழந்து, ராசிநாதன் செவ்வாயோடு சேர்ந்து, கிரகணத்தோடு ராகுவோடு சேர்ந்த அமைப்பினால் ஒன்றுமே செய்ய முடியாமல் முடங்கி போயிருந்தவர்கள் ஒரு முட்டுச்சந்தில் போய் முட்டிக்கிட்டு இருந்தது மாதிரி எந்த இடத்துலையுமே ஒரு பணம் புரட்ட முடியாமல், ஒரு வேலை செய்ய முடியாமல், தொழில் செய்ய முடியாமல், வியாபாரம் பண்ண முடியாமல், எல்லா அமைப்புகளையும் சொந்த குடும்பத்தாரே நம்முடைய பேச்சை கேட்க முடியாமல் மன உளைச்சலில் இருந்து கொண்டிருந்த அனைத்து மிதுன ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல நல்ல பல சிறப்புகள் தேடி வரக்கூடிய நல்ல மாதமாக இந்த மே மாதம் அமையும். 11ஆம் தேதியிலிருந்து அந்த கடைசி 20ஆம் தேதி வரை 20 நாட்களும் மிகப்பெரிய அளவில் நல்லவைகள் இருக்கக்கூடிய அமைப்பு. 12ஆம் இடத்துல இப்போது குரு பகவான் வந்திருக்கிறார். செலவுகள் வரும், சுப செலவுகள் வரும், மங்கள விஷயங்கள் குடும்பத்தில் நடக்கும். இது வரைக்கும் வீட்டிற்கு பொருள்கள் வாங்க முடியாதவர்கள், வீட்டில் உள்ளவங்க ஒரு ஆசையாக ஒரு பொருள் கேட்டாங்க, மனைவி ஒரு நகை கேட்டாங்க, மனைவி ஒரு குடும்பத்திற்கு தேவையான ஒரு வாஷிங் மிஷின் கேட்டாங்க, டிவி கேட்டாங்க, ஒரு ஏதாவது ஒரு முக்கியமான ஏசி வாங்கின மாதிரியான இந்த வெயில் காலத்துக்கு ஒரு ஏசி வாங்கிட்டு போகலாம் என்பது மாதிரியான எந்த ஒரு விஷயமுமே நடக்கவே இல்லையே என்பது மாதிரியான அமைப்புகள் இருந்தவர்களுக்கு இப்போது நல்ல வருமானம் வந்து அந்த வருமானத்தை சுப செலவுகளாக செலவு செய்யக்கூடிய அமைப்பு. வீட்டிற்கு தேவையோ, மகளுக்கு தேவையோ, மகனுக்கு தேவையோ, குடும்பத்திற்கு தேவையோ, மனைவிக்கு தேவையோ ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய அமைப்பு. அதாவது பணம் வரும். 15ஆம் தேதிக்கு பிறகு பணம் வரும். அதை நியாயமான ஒரு செலவாக, நல்ல செலவாக செய்ய முடியும். இது வரைக்குமே பெண்கள் விஷயத்தில் மங்கள விஷயங்கள் எதுவுமே நடக்கலை. பெண் குழந்தைகளுக்கு பூப்புனித நீராட்டு விழா அல்லது சமீபத்தில் செய்து திருமணமான குழந்தைக்கு வந்து இன்னும் அந்த குழந்தை பாக்கியம் ஏற்படலை. இந்த மாதிரியான திருமணமே நடக்க முடியல, திருமணம் நடந்தவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கல. இந்த மாதிரியான ஒன்று கிடைக்காத நிலையில் இருக்கக்கூடிய அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இருக்கக்கூடிய, நல்ல விதமான செலவுகள் இருக்கக்கூடிய, எதையும் அடையக்கூடிய முயற்சிகள் பலிக்கக்கூடிய நல்லதொரு மாதமாக அமைந்திருக்கிறது. அனைத்து மிதுன ராசிக்காரர்களுக்கும் இந்த மே மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய அத்தனை 20 நாட்களும் மிகப்பெரிய யோக பலன்கள் இருக்கும் என்பதுதான் மே மாதம் நல்ல விதமாக சொல்லுகின்ற செய்தியாக இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் முழுவதும் தந்தை வழி அமைப்புகளில் கொஞ்சம் கடினமான பலன்கள் இருக்கும். உங்களுக்கு அஷ்டமச்சனி இப்போது நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த நேரத்தில் ராஜயோகாதிபதி போய் 9ஆம் இடத்துல ராகுவோடு சேர்ந்திருக்கிறார். அதே நேரத்தில் ஒரே ஒரு பாதுகாப்பு, ஒரே ஒரு ஆதரவு என்ன அப்படின்னா, மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து குரு பகவான் 11ஆம் இடத்திற்கு மாறுகிறார். 11ஆம் இடத்திலிருந்து அவர் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவை பார்ப்பது என்பது எதையும் சமாளிக்கலாம் என்கின்ற நல்ல தைரியம் வரக்கூடிய தன்மை. அடிக்கடி நான் ராசிபலன் பகுதியில் சொல்கிறது மாதிரி அஷ்டம சனியுடைய ஆதிக்கம் தான் எப்போவுமே தூக்கலாக இருக்கும். மற்ற கிரகங்கள் சனிக்கு அடங்கி நடக்கக்கூடிய தன்மைகள் எப்போதுமே அஷ்டமச்சனி ஜென்மச்சனி காலங்களில் உண்டு. அந்த மாதிரியான கால அமைப்புகளில் இப்போது நடந்து கொண்டு இருக்கின்ற எல்லாவித அமைப்புகளையும் பார்த்திங்கன்னா கடகராசிக்காரர்கள், குறிப்பாக பூச நட்சத்திரக்காரர்கள் கடுமையான பாதிப்புகளில் இருக்கிறீங்க. அடுத்த மாதத்துலேருந்தே ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் சில பல பாதிப்புகளை அப்படியே இப்போ ஏற்கனவே ஏப்ரல் மார்ச்சிலிருந்தே கொஞ்சம் ஆயில்ய நட்சத்திரமும் பாதிப்புகளை உணர்ந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே எதிலும் கவனமாக, நிதானமாக, பொறுமையாக, யார்ட்டையாவது பேசும்போது ஒரு வாக்குறுதி கொடுத்துடாமல், ஒரு ஃப்ரெண்டுக்கு போய் ஜாமீன் போய் நிற்கிறேன், கிரெடிட் கார்டு நம்ம தான் மகாபிரபு வச்சேன், அப்படியே தூக்கி பாக்கெட்டில் இருக்கிறத வச்சு இந்த சமாளிச்சுக்கோ, நீயே கட்டிக்கோ, என் பேரில் இருக்கிற கிரெடிட் கார்டை வாங்கிக்கோ, அல்லது இந்த கார்டில் இப்போ வந்து தேய்ச்சிருந்தா ஒரு 10 ரூபா தரேன், 5 ரூபா தரேன், இந்த மாதிரியான விஷயங்களில் நண்பர்களுக்கு உதவி பண்ணுறது, சொந்தக்காரங்களுக்கு உதவி பண்ணுறதுல மிகப்பெரிய அளவில் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது. ஏனென்றால் பாக்கியத்தில் 9ஆம் இடத்துல செவ்வாயாக இணைந்திருப்பது தந்தை வழி அமைப்புகளில் கொஞ்சம் கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதாவது பங்காளிகள் என்று சொல்லப்படக்கூடிய பங்காளி அமைப்புகளில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் ஒரு மாதிரியான தீர்வுகளுக்கே வராமல் இழுத்து கொண்டே போகக்கூடிய தன்மைகள் உண்டு. சிலருக்கு மட்டும் சொந்த ஊர் பற்றிய ஆசைகள் வரும். சொந்த ஊருக்கு போகலாம், சொந்த ஊருக்கு போயிட்டு ஏதாவது அங்கே ஒரு வீடு கட்டலாம், அல்லது அங்கே கோவில் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் பண்ணலாம், இந்த மாதிரியான எண்ணங்கள் வரும். குலதெய்வ தரிசனம், நேர்த்தி கடன்களை நிறைவேற்றுதல் என்பது போன்ற அமைப்புகள் உண்டு. கடகராசியில் 40 வயது 50 வயது கடந்தவர்களுக்கு இப்போது ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். அதாவது இப்போது நடக்கின்ற சோதனைகளுக்கு ஏதாவது ஒரு தெய்வத்தை போய் கும்பிட்டு வந்தால், வழிபட்டு வந்தால் நல்லது நடக்குமே அப்படின்ற மாதிரியான ஆன்மீக எண்ணங்கள்லாம் அதிகமாக இருக்கும். பிற்பகுதி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு இஷ்ட தெய்வ தரிசனம் போன்ற அமைப்புகள், ஸ்ரீ மகாபெரிவர், ஸ்ரீ ரமணர் போன்ற ஒரு மிகப்பெரிய அவதாரங்கள் அடங்கிய அதிஷ்டானங்களுக்கு போய் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மை என அப்படியே பிற்பகுதி மாதங்கள் ஆன்மீக யாத்திரை, ஆன்மீக எண்ணங்களாக அப்படியே போகும். இருந்தாலும் கடகராசிக்காரர்களுக்கு ஒரு தைரியம் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். ஏன்னா 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவா அப்படியே இங்கே குரு பார்க்கிறார். ஆகவே இப்போது நடப்பது சாதகமற்ற தன்மைகளாக, எதையும் செயல்படுத்த முடியாத அமைப்பாக, வேலையில் நிம்மதி இருக்காது. ஹையர் ஆஃபீஸர் உண்மையை சொல்லப்போனால் நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்வீங்க, இன்னொருத்தர் பேர் எடுத்துகிட்டு போவார். ஒரு பக்கம் உங்களுக்கு பெயர் எதுவுமே கிடைக்காம, இன்னொரு பக்கம் பழியும் கிடைக்கும். நல்லதாக வேலை செஞ்சு நாமே எல்லாத்தையும் பண்ணி அப்படியும் நமக்கு இந்த இடத்துல கெட்ட பேர் கிடைக்குதுன்ற மாதிரியான சில பல அமைப்புகளில் குழப்பங்கள் இருந்தாலும் கூட அப்படியே இந்த மே மாதம் 25ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராஜயோகாதிபதியாகிய செவ்வாய் அப்படியே 10ஆம் இடத்திற்கு தசமாங்காரா என்கின்ற அமைப்பில் மாறுவதால்
கடைசி 5 நாட்களில் இந்த முதல் 25 நாட்கள் நடந்த எல்லா அமைப்புகளையும் சோதனைகளையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய வலிமை கிடைக்கக்கூடிய நல்லதொரு மாதமாக, எதையும் உறவுகள் நட்புகள் போன்ற அமைப்புகள் இப்போது புரிய வைக்கப்படும்ன்றதை அடிக்கடி நம்ம மாத பலனில் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஆகவே பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவருக்கு காசு கொடுத்தேன், இவருக்கு காசு கொடுத்தேன், அவருக்கு போய் ஜாமீனில் நின்னேன், இவருக்கு போய் ஜாமீனில் நின்னேன், இவர் என் உயிர் நண்பர், இவர் எனக்காக எதுவும் செய்வார், நான் அவருக்காக எதுவும் செய்வேன், இந்த மாதிரியான டயலாக் எதுவுமே பேசாமல் உங்கள் வேலைகளை மட்டும், உங்களுடைய சொந்த குடும்பத்தை மட்டும், உங்களுடைய மனைவி கணவன் குழந்தைகளை மட்டும் பார்த்து கொள்ளக்கூடிய, உங்களுடைய வாய்ப்புகளை மட்டுமே நீங்கள் பார்க்கக்கூடிய, அக்கம் பக்கம் யார் என்ன செய்கிறார்கள் என்பதை தேவையற்ற விஷயங்களில் தலையிட தேவையில்லாத மாதமாக அமைந்திருக்கிறது. கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 2024 மே மாதம். சிம்மராசிக்காரர்களுக்கு அபாரமான நிலைமையில் இந்த மே மாதம் அமைந்திருக்கிறது. அடுத்த ஜூன் மாதமும் உங்களுக்கு டாப்பாக இருக்கும். ஏன்னா மே மாதம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் அப்படியே உச்சம் என்கின்ற ஒரு நிலையிலும் கூடவே சுபத்துவம் என்கின்ற ஒரு அமைப்பில் இருக்கிறார். மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்தே உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இவர் வருது. ராசிநாதன் 15ஆம் தேதிக்கு பிறகு குருவோடு சேருவது என்கின்ற ஒரு அற்புதமான நல்ல அமைப்புகள். அடுத்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கப் போகின்ற சில பல வெற்றி அமைப்புகளுக்கு சாதகமான சில விஷயங்கள் இப்போது மே மாதத்திலே நடந்துடும். ஆகவே மே மாதத்தை நீங்கள் வரவேற்கின்ற ஒரு நல்ல மாதமாகவே இருக்கும். அதே நேரத்தில் இன்னொன்று, எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், எதிர்பாராத தூண்டில்கள் சில பல பேருக்கு போடப்படும். உங்களை பாதி பேருக்கு இந்த பாருங்கள், இந்த தொழிலை இப்படி பண்ணலாம், இங்கே பாருங்கள் ஒரு ரூபா கொடுங்க 10 ரூபாயை காட்டுறேன், 100 ரூபா கொடுத்தீங்கன்னா 1 லட்ச ரூபா ஆகிடும். இந்த மாதிரியான ஆசை வார்த்தைகளை நம்பி ஏமாற தேவையில்லாத ஒரு மாதமாகவும் இந்த மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு வரும். ஏன்னா 8ல் செவ்வாறாக இருக்குது இல்லையா, ராகு ஏற்கனவே 8ஆம் இடத்துல இருந்தாலே சில பல ஒரு, அதாவது இந்த ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்கிறோமே, பங்குச்சந்தை, சூதாட்டம், யூக வணிகம் போன்ற அமைப்புகளில் ஆசை வார்த்தையை காட்டி ஏமாற்றக்கூடிய தன்மைகள் உண்டு. இப்போ கூடவே 8ஆம் இடத்துல இவர் வேறு வந்துட்டார். ஆகவே எதை கண்டும் ஏமாற தேவையில்லாமல் ஆசை வார்த்தைகள் தூண்டில் போடுறவர்களுடைய அமைப்புகளில் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்புகள் உண்டு. ஆனால் வெற்றிகள் கண்டிப்பாக இருக்கும். இன்னொன்று, கோபம் அடிக்கடி வரும், கோபம் அதிகமாகவும் வரும். உங்களை சுற்றி நடக்கக்கூடியவர்கள் எல்லாம் நன்றாக நடந்தாலும் அவர்கள் உங்களை கொஞ்சம் எரிச்சல் படுத்தி பார்க்கக்கூடிய தன்மைகள் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் 2ஆம் இடத்தை பார்ப்பது கொஞ்சம் தடித்த வார்த்தைகளை நீங்கள் உபயோகப்படுத்தி விடுவீர்கள் என்பதனால நாக்கில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு. யாராக இருந்தாலும் அவரவருடைய தகுதிக்கேற்றாற் போல, பெரியவர்களாக இருந்தாலும் சிறியவர்களாக இருந்தாலும் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக இந்த மே மாதம் கண்டிப்பாக அமையும். மற்றபடி உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் எதுவுமே குறையாது. வியாபார பெருமக்களுக்கு மிகப்பெரிய லாபங்கள் வரக்கூடிய அமைப்பு. சுயதொழில் செய்பவர்களுக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஆதரவுகள், அனுமதி கேட்டிருந்தவர்கள், ஒரு லைசன்ஸ் வாங்கணும், ஒரு அரசு அதிகாரியை பார்க்கணும், ஒரு அரசு அதிகாரிகிட்ட ஃபேவராக ஏதாவது வாங்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு காரியம் நிறைவேறுவதற்கான அத்தனை அமைப்புகளும் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாகவே இந்த மாதம் அமையும். பெரியவர்கள் எல்லாருக்குமே சிறியவர்களை பார்த்து இன்றைக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். பிள்ளைங்க இப்படி பெரிய இடத்து ஆயிடுச்சு, பிள்ளைங்களுக்கு இந்த தொழிலை கொடுக்கலாம், பிள்ளைங்களை இப்படி நம்பலாம் என்பது மாதிரியான தகப்பன் மகன், அம்மா மகள் போன்ற இளைய சமுதாயத்தோடு அப்படியே பெரியவர்கள் இணக்கமாக ஒத்துப்போகின்ற, அவர்களை நம்புகின்ற நல்ல மாதமாகவும் இந்த மாதம் அமையும். சுருக்கமாகவே சொல்லிடுறேன், சிம்மராசிக்காரர்களுக்கு மே மாதம் ஜூன் மாதம் நல்ல பல செய்திகள், நல்ல பல வெற்றிகள், எல்லாம் நன்றாக இருக்கக்கூடிய, அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான தொடக்க மாதமாக அமைந்திருக்கிறது இந்த 2024 மே மாதம். கன்னிராசிக்காரர்களுக்கு எல்லா நிலைகள்லையும் சோதனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு பணவரவுகள் வரக்கூடிய அற்புதமான மாதம் இந்த மாதம். ஒரு 2 கலந்த அமைப்புகள் இருக்கும். மே மாதம் 1ஆம் தேதியே குரு பயிற்சி நடந்து உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்க போகிறார். அதே மே மாதம் முழுவதும் உங்களுடைய அட்டமாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய செவ்வாயை அங்கே பார்க்குறார். என்ன இப்படி ஒரு குழப்பம், அப்படி ஒரு குழப்பம். ஒரு வகையில் பணம் வரும், இன்னொரு வகையில் செலவாகும். ஒரு வகையில் சக்ஸஸ் பண்ணுவீங்க, இன்னொரு வகையில் அது திருட்டுத்தனமாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. அதாவது ஒரு மாதிரியான நேர்மையற்ற முறைகளில் சில பல ஈடுபாடுகள் அதை அப்படியே மாதத்தின் பிற்பகுதியில் சமாளித்து கொண்டு வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஒரு பக்கம் மைனஸு, ஒரு பக்கம் ப்ளஸ்ஸு. கிரகங்கள் எப்போவுமே ஒரே மாதிரியாகவே நடந்துடுறதில்ல. ஒரு மாதத்தில் 30 நாளும் ஒரே மாதிரியான பலன்கள் இருக்கிறதில்ல. ஒவ்வொரு நாளும் காலையில் ஒன்றுனா மத்தியானம் ஒன்றா தான் நடக்குது. ஆக இந்த மாதிரியான அமைப்புகளில் 7ஆம் இடத்தில் இங்கே செவ்வாய் இருப்பது நண்பர்களோடு சில அமைப்புகளில் கொஞ்சம் ஒரு மாதிரியான கருத்து வேற்றுமை, மனைவியோடு காசு பணம் வரும், அந்தஸ்து கௌரவம் வெளியில் இருக்கும். வீட்டை விட்டு வெளியில் வந்தால் உன்ன மாதிரி ஆள் இருக்கா அப்படின்ற மாதிரியான பெரிய கௌரவம் இருக்கும். ஆனால் வீட்டுக்குள்ளே போயா வயான்ற கதையாக தான் இருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாதம் மட்டும் வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா கணவனுக்கோ மனைவிக்கோ ஒரு மாதிரியான கருத்து வேற்றுமைகள் வரக்கூடிய தன்மை,
சொந்தக்கார அமைப்புகள்லேயும் சில அமைப்பு, குறிப்பாக மாமன் மச்சான் வகையில் இப்போது அந்த தொழில் அமைப்புகள் இருக்கிறவங்க மனைவியோடைய அண்ணன் தம்பிகளோடு கவனமான உறவுகள், அந்த மாமனார் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத தன்மைகள் உண்டு. நண்பர்கள் விஷயத்துலையும் இப்போதைக்கு கூட்டு முயற்சிகள் எல்லாமே பலிக்காது. இந்த ஒரு மாதம் நண்பர்கள்ட்டையும் கொஞ்சம் தள்ளி இருக்க வேண்டிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதே நேரத்தில் குரு பகவான் 9ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்ப்பதால் வெளிவட்டார அமைப்புகள் எல்லாமே நன்றாக இருக்கக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு உண்டு. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்னும் 2-3 வருஷத்துக்கு யோக பலன்கள் தான். குறிப்பாக இந்த ஒரு வருஷம் முழுவதுமே கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல விதமான பலன்கள் உண்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இங்கே சனி இருப்பது எல்லா விதமான எதிர்ப்புகளையும், கடன் நோய் போன்ற அமைப்புகளையும் எதிர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆகவே எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. ராஜ கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய 2-3 கிரகங்கள் வலுவான அமைப்பில் இருக்கின்றன. கேது அங்கே ராசியில் இருந்தாலும் கூட குருவின் பார்வையில் இருப்பது ஒரு நிலையில், செவ்வாய் சனி 6இல் இருப்பது, குரு 9இல் இருப்பது நல்ல பலன்கள் அமைப்பு தான். ஆனால் அந்த செவ்வாய் 7ஆம் இடத்தில் இருக்கிறது தான் நம்மளை கொஞ்சம் கோவப்படுத்தி பார்க்கக்கூடிய அமைப்பு. ஆகவே நண்பர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக பழகுவது, ஒரு நிலையில் நம்ம காக்கா பிடிக்கிறவங்க எதுக்காக காக்கா பிடிக்கிறாங்கன்றதை பார்த்துட்டு அதை தெரிஞ்சு கொண்டு அப்படியே கொஞ்சம் விலகி இருக்கக்கூடிய அமைப்புகள். வீட்டில் கொஞ்சம் வருகின்ற கருத்து வேற்றுமை, கணவன் மனைவியிடையே வரக்கூடிய கருத்து வேற்றுமை அமைப்புகளை கொஞ்சம் அப்படியே, என்ன இருந்தாலும் நம்முடைய மனைவி நம்முடைய கணவன் என்பது போன்ற ஒரு நிலையில் கோபதாபங்களை ஒத்தி வைத்து என்ன வருகிறது, எதற்காக வருகிறது என்பதை கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு மாதமாக 2024 வந்திருக்குது. அதே மே மாதம் அமைந்திருக்கிறது. அதே நேரம் எந்த விதமான கஷ்டமும் எல்லை மீறாது. பணவரவு நன்றாகவே இருக்கும். வெளியிடங்களில் அந்தஸ்து கௌரவம் நல்லாயிருக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். சம்பள உயர்வு கிடைக்கும். அலுவலகத்தில் நம்முடைய திறமையை மதிப்பார்கள். தொழில் நன்றாக இருக்கும். வியாபாரம் நன்றாக இருக்கும். இன்னும் ஒரு வருடத்திற்கு நல்ல விதமாக சம்பாத்தியம் எல்லாம் இருக்கக்கூடிய அத்தனை அடிப்படை நிகழ்வுகளும் வழிகாட்டுதல்களும் இருக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது 2024 மே மாதம் அனைத்து கன்னிராசிக்காரர்களுக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு அற்புதமான மாதம் இந்த மாதம். என்னென்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதியே 8ஆம் இடத்திற்கு குரு மாறுகிறார். இந்த 8ஆம் இடத்திற்கு குரு மாறுவது எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது. அதே நேரத்தில் மாதத்தின் ஆரம்பத்திலிருந்தே அப்படியே ராசியை பார்த்து கொண்டு இருக்கிறார் ராசிநாதன் சுக்கிரன். ஆரம்பத்தில் முதல் 10-20 நாட்கள், 20ஆம் தேதி வரைக்கும் நினைக்கிறேன், 20ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்ப்பது. 20ஆம் தேதிக்கு பிறகு அப்படியே 8ஆம் இடத்திற்கு அவர் மாறினாலும் கூட 8ஆம் இடத்தில் ஆட்சியாவது என்பது மிகப்பெரிய கொடுப்பினை. துளாராசிக்காரங்க எல்லாம் நல்லா இருக்க போகிறீங்க. இது வரைக்கும் பிள்ளைகளால் கவலைப்பட்டவங்களுக்கு நல்லா இருக்க போகுது. கடன் தொல்லைகள், வருமானம் குறைவுகள், நோய் தொல்லைகள் இருந்தவர்கள் எல்லாருக்குமே அதற்கான அத்தனை அமைப்புகளும் அப்படியே வடிகட்டக்கூடிய அமைப்பு. கடன் பற்றிய கவலைகள் தீரப்போது. அதற்காக பண வருமானம், நல்ல வருமானம் கடனை அடைக்கக்கூடிய அமைப்பு. அதிக வட்டியிலிருந்து குறைந்த வட்டிக்கு மாறக்கூடிய அமைப்பு. 10-15 வருஷம் அப்படியே கட்டிக்கிட்டு இருக்கணுமா அப்படின்ற மாதிரியான வீட்டு கடன், வாகன கடன் அமைப்புகள் எல்லாத்தையும் 10-15 மாதத்திற்குள்ளேயே கட்டிவிடுகின்ற மாதிரி இந்த வருஷத்திலேயே கடன்களை முடித்து விடுகின்ற அளவிற்கு ஒரு நல்ல விதமான கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு, பொருளாதார முன்னேற்றம் இருக்கக்கூடிய அளவிற்கு, வருமானம் வரக்கூடிய அளவிற்கான அனைத்து அமைப்புகளும் அடையாளம் காட்டப்படக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. ராசிநாதன் ராசியை பார்ப்பது என்பது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. ராசிநாதன் சுபராகி ராசியை பார்ப்பது என்பது ரொம்ப பெரிய அமைப்பு. ஒரு 1000 யானை உங்களுக்குள்ளே பூந்துக்கிட்ட மாதிரி ஒரு நல்ல விதமான ஒரு உற்சாகம் இருக்கும். மே மாதம் முழுக்கவே உற்சாகமான ஒரு மாதம்தான். அதை செய்யலாம், இதை செய்யலாம். குறிப்பாக பெண்களால் நன்மைகள் இருக்கும். பெண் சம்பந்தப்பட்ட தொழில்களை செய்யக்கூடியவர்கள், பெண்கள் மட்டுமே அணியக்கூடிய ஆடை ஆபரணங்கள், பெண்கள் மட்டுமே உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள், பெண்களுக்கு மட்டுமான பிரத்யேகமான சில விஷயங்கள், ஃபேன்சி ஸ்டோர்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரியான விஷயங்களை நடத்தக்கூடியவர்கள் எல்லாருக்குமே, அல்லது பெண்கள் மட்டும் அதிகம் பணிபுரியக்கூடிய அலுவலகங்களை, தொழில்களை நடத்தக்கூடியவர்கள் எல்லாருக்குமே அவர்களால் அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல நல்ல ஆதாயம், அனுகூலம் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. பெண்களால் இதுவரைக்கும் வீண்பலி சுமத்தப்பட்டவர்கள், மேலதிகாரியாக பெண்கள் இருந்து அவர்களால் சங்கடங்களை அனுபவித்தவர்களுக்கு ஒரு சுமூகமான சமாதானமான தீர்வுகள் வரக்கூடிய தன்மை. பிரிந்து போகலாம் என்கின்ற நிலைமையில் இருந்த கணவன் மனைவி, காதலன் காதலெல்லாம் கொஞ்சம் மாறி, மனம் மாறி, ஒரு கணவன் மனைவி பிரிஞ்சு போகிறீங்க, குழந்தை பாதிக்கப்படுமே என்கின்ற அமைப்பு இப்போது உண்டு. ஒருவர் செய்கிற தவறை இன்னொருத்தர் பொறுத்து கொள்ளக்கூடிய அமைப்பு இப்போது துளாராசிக்காரர்களுக்கு உண்டு. என்ன இருந்தாலும் என்னுடைய கணவன், என்ன இருந்தாலும் என்னுடைய மனைவி என்பது போன்ற 7ஆம் இடத்து சுபத்தன்மைகள் இப்போது துளாராசிக்காரர்களுக்கு ஏற்படும். புதிய நட்புகள் உருவாகும். ஏற்கனவே பாலிய பருவத்தில் பழகி இப்போது விட்டு போனேன், ஒரு ஊரில் அவரை பார்த்தேன், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தேன், இந்த ஊருக்கு வந்துட்டேன், அல்லது ஒரு சின்ன வயசில் பழகினேன், இப்போ டச்சு விட்டு போச்சு, திடீர்னு ஒரு இடத்துல பார்த்தேன், விட்டுப்போன ஒரு உறவு தொடரக்கூடிய ஒரு அமைப்பு. ஏற்கனவே போன வருஷம் காதல் தோல்வி போன்ற அமைப்புகளில் மன அழுத்தத்தில் இருந்தவர்களுக்கு மீண்டும் காதல், புதிய காதல் அல்லது அதே காதல் துளிர்க்கக்கூடிய தன்மை என 7ஆம் இடத்தின் அனைத்து அமைப்புகளும் அம்சங்களும் நல்ல விதமாக வரக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. குருவின் அமைப்பு 8ஆம் இடத்தில் இருக்கனால வெளிநாடு, வெளிமாநிலம் போன்றவைகளுக்கு போக வேண்டும் நினச்சிருந்தவங்களுக்கு அதற்கான பாஸ்போர்ட், விசா போன்றவைகள் இப்போது கிடைக்கும். பங்குச்சந்தையில் ஏற்கனவே கொஞ்சம் டிராபேக்காக இருந்தவங்க,
ஒரு ஆயிரக்கணக்கில் விட்டுட்டேன், லட்சக்கணக்கில் விட்டுட்டேன்றவங்க எல்லாருக்குமே ஓரளவுக்கு பணம் திரும்ப வரக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. ஆகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு சுருக்கமாகவே நல்லதை குறைச்சி சொன்னாலே போகிறோம். சுருக்கமாகவே சொல்லப்போனால் ராசிநாதன் வலுவாக இருக்கின்றதுனால எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத லாபம், பங்குச்சந்தையில் வெற்றி, போட்டிகளில் வெற்றி, ஒரு ஆண் பெண் உறவுகளில் இணக்கமான சூழ்நிலை, கணவன் மனைவி பிரிந்து போகலாம் என்றிருந்த அமைப்பு நல்லா போகிறது. முதல் மனைவியை டைவர்ஸ் பண்ணிடலாமா, கணவனை டைவர்ஸ் பண்ணிடலாமா, அந்த குடும்ப நல கோர்ட்டுகளுக்கு அலையிறீங்கள, அவங்களுக்கெல்லாம் சுமூகமான சமாதானமான தீர்வுகள் வரக்கூடிய தன்மை, நண்பர்களால் ஆதரவு, எதிர்பாராத பண லாபம், எதிர்பாராத அதிர்ஷ்டம், ரொம்ப நாளாக வராதுன்னு கைவிடப்பட்ட அந்த பணம் வரக்கூடியது. உங்கள் பணம் எங்கேயாவது மாட்டிக்கிட்டு இருந்தது, அந்த பணம் திடீரென்று ஒரு பண வரவு வரக்கூடிய நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது. அனைத்து துலாம் ராசிக்காரர்களுக்கும் இந்த 2024 மே மாதம். விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஒப்பற்ற மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. உண்மையை சொல்லப்போனால் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை குறிபார்ப்பது என்பது மிகப்பெரிய யோகம். அதே நேரத்தில் இன்னொன்று நடக்கிற பலன்களில் ஒரு 20-30% குறையும். என்னன்னு பார்த்தா உங்களுடைய ராசிநாதன் குருவின் வீட்டில் இருந்தால் கூட ராகுவோடு சேர்ந்துடுறார். 5ஆம் இடத்தில் ராசிநாதன் செவ்வாய் மாதம் முழுவதும் இருப்பது நல்லதானால் கூட கிரகண தோஷத்தை அடைகிறார். ராசியும் வலுவாக இருக்கணும், ராசிநாதனும் வலுவாக இருக்கணும். அப்போ தான் 100% பலன்கள் இருக்கும். இப்போது இந்த மாதம் முழுவதும் ராசிநாதன் 5ஆம் இடத்தில் இருப்பது என்பது ஒரு நிலையில் பிள்ளைங்கனால கொஞ்சம் பிரச்சனைகள், மன வருத்தங்கள் இதெல்லாம் வரும், செலவுகளும் வரும். ஸ்கூல் ஃபீஸ் நேரம் தானே, ஸ்கூலு காலேஜ் நேரம் தானே, நம்ம ஒன்று சொல்ல பிள்ளை ஒன்று சொல்ல, நான் அந்த காலேஜில் படிக்க மாட்டேன், அல்லது அந்த காலேஜில் பணம் கட்டினதுக்கப்புறம் அந்த காலேஜுக்கு போக மாட்டேன், என் ஃப்ரெண்டு அங்கே போயிருக்கிறார், அவர் இங்கே போயிருக்கிறார், எனக்கு இந்த ஸ்கூல் பிடிக்கல, எனக்கு இந்த கோர்ஸே பிடிக்கல, நான் டாக்டருக்கு படிக்கணும்னு நினச்சேன், நீ சிஏ படிக்கணும்னு சொல்கிறேன். இந்த மாதிரியான பிள்ளைகளால் முரண்பாடுகள் இருக்கக்கூடிய தன்மை என்னதான் இருந்தாலும் இளைய தலைமுறை இன்றைக்கு புத்திசாலியாக இருக்கிறது. அப்பா அம்மா மாதிரி கிடையாது. அப்பா அம்மாக்கள் முட்டாள்களாக இருந்தாலும் பிள்ளைகள் புத்திசாலிகளாக இருக்கிறார்கள் இல்லையா? இந்த மாதிரியான அமைப்புகளை பிள்ளைகளை பற்றிய வெளியே சொல்ல முடியாத ஒரு குறை அமைப்புகள். நம்ம பிள்ளையை போய் நம்ம வெளியில் சொன்னோம்னா நமக்கு தான் கஷ்டம். நம்ம பிள்ளையை நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது. இந்த மாதிரியான குழப்ப அமைப்புகளில் பிள்ளைங்களை எப்படி சமாதானப்படுத்துறது அப்படிங்கிறத பெரும்பாலான விருச்சிகராசிக்கார பெற்றோர்கள் அப்படியே ஒரு மாதிரியாக சலசலப்பாக இருக்கக்கூடிய தன்மைகள், அப்படியே கவலையாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. தூர இடங்களுக்கு சில பேர் பிள்ளைகளை பிரிஞ்சு போகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. அதாவது பிள்ளைகள் ஹாஸ்டலில் தங்கி படிக்கக்கூடிய அமைப்பு, அல்லது வெளிநாடு வெளிமாநிலம் போக ஆசைப்படுகின்ற பிள்ளைகளுக்கு பணத்தை செலவு பண்ணி எங்கேயாவது கடனை உடனே வாங்கி பிள்ளைகளை அனுப்பக்கூடிய அமைப்புன்னு பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ஒரு மாதிரியாகத்தான் இந்த மாதம் முழுவதுமே இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் எதையும் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு ராசிக்கு 7ஆம் இடத்துல இப்போது குரு இருக்கிறார். இன்னும் ஒரு வருஷத்துக்கு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருப்பார். விருச்சிகராசிக்காரங்க கடந்த காலத்தில் ஒரு 2015-16 எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அதுக்கு நேர்மாறாக எல்லாம் நன்றாக இருக்கக்கூடிய அத்தனை தன்மைகளும் இப்போது படிப்படியாக உருவாகுது. 20ஆம் தேதிக்கு பிறகு, மே 20ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா குருவும் சுக்கிரனும் சேர்ந்து 7ஆம் இடத்தில் இருக்கிறாங்க. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய யோக அமைப்பு. கணவனால் மனைவிக்கு லாபம், மனைவியால் கணவனுக்கு லாபம், மனைவி கணவன் வழியில் கொஞ்சம் லாபம், மனைவியின் வீட்டிலிருந்து மாமனார் வழியில் மச்சான் வழியில் கொஞ்சம் உதவிகள்லாம் நல்ல விதமாக கிடைக்கும். மலையேற போனாலும் மச்சான் தயவு வேணும்னு சொல்கிறாங்கல்ல, இதில் மலையேற போனாலும் மாமன் தயவு வேணுன்றதையும் நீங்கள் இப்போ சேர்த்துக்கலாம். இதுவரைக்கும் பெண் வீட்டார் மனைவி வீட்டார் வழியில் உதவிகள் கேட்டும் கிடைக்காத அனைத்து விருச்சிகராசிக்காரர்களுக்கும் இப்போது தேடி வந்து உதவிகள் கிடைக்கக்கூடிய தன்மை. 7ஆம் பாவகம் மிகப்பெரிய ஒரு வலுவில் இருக்குது. ஆகவே அனைத்தும் நல்ல விதமாக 11ஆம் இடத்துல உங்களுக்கு கேது இருக்கிறார் இல்லையா, வெற்றிகள் கிடைக்கக்கூடிய தன்மை, வழக்குகளில் வெற்றி, சிகப்பு நிற கட்டிடங்கள் என்று சொல்லப்படக்கூடிய கோர்ட்டு, காவல் நிலையம் போன்றவைகளில் அலைந்து கொண்டிருந்தவர்களுக்கு அது இனிமேல் அங்கே போக தேவையில்லாத அளவிற்கு சுமூகமான அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய அத்தனை விருச்சிகராசிக்காரர்களுக்கும் மனம் உற்சாகமாக இருக்கக்கூடிய, எதையும் சமாளிக்கக்கூடிய, சில பல பிரச்சனைகள் சொந்த ஊர் சம்பந்தப்பட்ட அமைப்புகளில், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் செலவுகள் விரயங்கள் வந்தாலும் கூட அனைத்தையும் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு பணவரவுகள் வரக்கூடிய நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது 2024 மே மாதம். தனுசு ராசிக்காரர்களுக்கும் கொஞ்சம் வீடு வாகனத்தில் கொஞ்சம் செலவு வைக்க, அம்மா கிட்ட கொஞ்சம் கருத்து வேற்றுமையை கொடுக்கும். உங்களுடைய ராசிநாதனாகிய குரு பகவான் அங்கே 6ஆம் இடத்திற்கு மாறி இருந்தாலும் கூட 2ஆம் இடத்து 10ஆம் இடத்தை பார்ப்பது என்பது வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற எந்த துறையில் இருக்கிறீங்களோ அந்த துறையில் நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்பு. ஆனால் மாதம் முழுவதும் உங்களுடைய இன்னொரு யோகாதிபதியான விரையாதிபதியான செவ்வாய் 4ஆம் இடத்துல ராகுவோடு இருக்கிறார். அப்போ என்ன நடக்கும்? அம்மாவால் ஏதாவது அசுப செலவுகள் வரும். அம்மாவுடைய உடல் நலத்தை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அம்மாவுக்கு ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு தலைவலி, காய்ச்சல், மண்டையடி எது வந்தாலும் உடனே போய் அம்மாவை ஆஸ்பத்திரியில் காட்டுறது ரொம்ப நல்லது. ஏனென்றால் தாய் என்கின்ற தெய்வத்தின் மீது பாசம் உள்ளவர்களாக, பக்தி கொண்டவர்களாக தனுசு ராசிக்காரர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. அவர்கள் எல்லாருக்குமே சில பல செலவுகள் வரத்தான் செய்யும். 4ஆம் வீடு வாகனத்தை குறிக்கக்கூடிய தன்மை. பழைய வாகனத்தை வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு நாள் ஏதாவது ஒரு 1000-2000 பிடிங்கிட்டு தான் விடும்.
அப்போ அந்த வீடு செலவு, வாகன செலவு போன்றவைகள் இருக்கும். ஆயினும் வருமானம் வரும். ஐயா நல்லா தான் வருமானம் வந்தது, ஆனால் இப்படி போயிடுச்சே அப்படின்ற மாதிரி தான் இருக்குமே தவிர, ஏன்னா 10ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு இல்லையா, நல்ல விதமான வருமானங்கள் வரக்கூடிய தன்மைகள் உண்டு. அதே நேரத்தில் பெண்களுக்கான செலவுகள் இருக்கும், சுப செலவுகளாகவே இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்தோடு இப்போ குரு சுக்கிரன் இணைவுகள் வருகின்றன. பெண்களுக்கான செலவுகள்னால் அம்மாவால் செலவு, மனைவிக்கு செலவு, மனைவிக்கு இன்ப அதிர்ச்சியாக ஒரு பட்டுப்புடவையோ ஒரு நகையோ வாங்கி கொடுக்கக்கூடிய தன்மை. ரொம்ப நாளாக மனைவி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, ஒன்றுமே வாங்கி கொடுக்க முடியல, இப்போ தான் காசு கொஞ்சம் வந்திருக்கு, பரவாயில்ல அவங்களுக்கும் அதை வாங்கி கொடுத்துருவா என்கின்ற மாதிரியான ஆண்களுக்கு பெண்களுக்கு, ஆண்களால் ஒரு மனமாற்றம், ஆண்களுக்கு ஒரு மனமாற்றம், அதை பெண்களுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இப்போது தனுசு ராசிக்காரங்கள் எல்லாருக்குமே உண்டு. தொழில் நிலைமைகள் நன்றாக இருக்கும். வெளிநாடு வெளிமாநிலம் போகணும்னு நினச்சவங்க எல்லாருக்குமே அதற்கான அனுமதிகள், வீட்டில் அனுமதி கிடைக்காதவங்க, ஆஃபீஸில் அனுமதி கிடைக்காதவங்க, விசா கிடைக்காதவங்க, ஹெச்என்பி விசா கிடைக்காதவங்க, இவங்க எல்லாத்துக்குமே இந்த மாதத்திலேயே ஏதாவது நல்ல தகவல்கள், அதற்கான அனுமதிகள் வரக்கூடிய தன்மைகள் உண்டு. வெளிநாட்டில் சொந்த ஊரை விட்டுட்டு வெளிநாடு வெளிமாநிலம் மாதிரி தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே இப்போது இருக்கின்ற இடங்கள்லேயே வீடு வாகன விஷயங்கள் நடக்கும். ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சேன், கொஞ்சம் கூடுதலாக செலவு, 1 லட்ச ரூபா பட்ஜெட்டு, ஆனால் 2 லட்ச ரூபா ஆகுது. இந்த இடத்துல இவ்வளோ தான் போகும், ஆனால் நல்ல இடமா இருக்குது, வேணும்னே ரேட்டை ஏற்றி விட்றாங்க இவங்க. இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் அதிகம் செலவு செய்து வீடு வாகன வசதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இப்போது உண்டு. வெளிநாடு வாழ் அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் நல்ல காலம் பிறந்திருக்கிறது என்பதை போன்ற சில பல நல்ல அமைப்புகள் உருவாக்கக்கூடிய அற்புதமான நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது. அனைத்து தனுசு ராசிக்காரர்களுக்கும் இந்த 2024 மே மாதம். மகர ராசிக்காரர்களுக்கு ஆகா ஓகன்று சொல்ல ஆரம்பிச்சிருவேன். இந்த மே மாதத்திலிருந்து உங்களுக்கு எல்லாமே ஆரம்பமாகிறது. சந்தோஷங்கள், மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இப்போது மகர ராசிக்காரர்கள் அனைவருக்குமே உண்டு. இந்த 1ஆம் தேதியே குரு பகவான் உங்களுடைய 5ஆம் இடத்திற்கு மாறி ராசியை பார்க்கிறார். ராசியை சுபர் பார்க்கும் பொழுது, ராசிநாதன் சுபத்தன்மையோடு இருக்கும் பொழுது, 5, 4ஆம் இடங்களில் சுபத்தன்மைகள் இருக்கும்போது மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்கும். மே மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய பாக்கியாதிபதியாகிய புதன் நீச்ச நிலைமையில் செவ்வாயோடு சேர்ந்து பாக்கியங்களை அனுபவிக்க தடை இருக்கின்ற அமைப்பில் இந்த மாதத்திலிருந்து இதுவரைக்கும் எந்தெந்த விஷயங்களை துன்பப்பட்டீங்களோ, குடும்பத்தில் தோல்வி, பணத்தில் தோல்வி, இதில் தோல்வி, எதுவுமே சரியாக இல்லை என்கின்ற அமைப்பில் இருந்த அத்தனை இவர்களுக்கும் மிகப்பெரிய நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் இருக்கக்கூடிய, சுருக்கமாக சொல்லப்போனால் மகரம் சிகரத்தில் ஏறக்கூடிய நல் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மே மாதம் அமைஞ்சிருக்கும். ஒரே வரியில் முடிச்சிடலாம். ராசி பலனே தேவையில்லை. மகர ராசிக்காரங்களுக்கு எதையும் செய்யலாம், எதையும் சாதிக்கலாம். மே மாதம் 10ஆம் தேதி ஒரு மாற்றம், மே மாதம் 20ஆம் தேதி ஒரு மாற்றம், மே மாத இறுதியிலிருந்து ஏற்றம், முன்னேற்றம். ஜூன் மாதம்லாம் டாப்பாக இருப்பீங்க. என்னையா மே மாதத்துக்கு பலன் சொன்னால் ஜூன் மாதத்துக்கு சொல்கிறீங்கன்னு பார்த்தா படிப்படியாக ஒவ்வொன்றும் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும். அடுத்த மாதம் நல்லா இருக்கிறதுக்கூடிய அத்தனை அமைப்புகளும் அடிப்படை அஸ்திவார அமைப்புகளும் மே மாதமே நடந்துடும். மே மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரியான தடைகள் இருக்கும். அதற்கப்புறம் அப்படியே படு வேகத்தில் உங்களுடைய வாகனம், உங்களுடைய வாழ்க்கை எல்லாமே அப்படியே படு வேகத்தில் போகக்கூடிய மிகச்சிறப்பான அமைப்பு. இந்த பாருங்கள், வாழ்க்கை என்பது ஒரு வட்டம். ஒரு 3-4 வருஷமாக அத்தனை மகர ராசிக்காரங்களும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த வட்டத்தில் இப்போது கஷ்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் சந்தோஷத்திற்கு வரக்கூடிய ஒரு திருப்பங்கள், ஒரு ரவுண்டு அப்படியே திருப்பு முனைனே சொல்லிடலாம். ஆகவே எல்லாம் கிடைக்கப் போகின்ற நல்ல ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் இருக்கும். 5ஆம் இடம் குருவின் இருப்பு, சுக்கிரனுடைய இருப்பில் ரொம்ப செழுமையாக இருக்கிறது. என்ன அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது. இது வரைக்கும் எனக்கு அதிர்ஷ்டமே இல்லைங்க, நான் அதிர்ஷ்டக்காரனே இல்லைங்க என்பது மாதிரியான எண்ணங்களில் இருந்தவர்கள் எல்லாருக்குமே அதிர்ஷ்டம் திரும்ப வரக்கூடிய ஒரு தன்மை. பிள்ளைங்களால் கவலைப்பட்டவங்க, பிள்ளைங்க அங்கே இருக்குது இங்கே வரமாட்டேங்குது, அல்லது பிள்ளைங்களுக்கு காசு கொடுக்க முடியல, பிள்ளைங்கிட்டேருந்து பணம் வரல, பிள்ளைங்களால் செலவுகள் இருக்குது, பிள்ளைங்க அசிங்கப்படுத்துகிறாங்க, பிள்ளைங்களுக்கு இப்படி நான் ஒன்று சொல்கிறேன், கல்யாணம் பண்ண மாட்டேங்குது, வேலைக்கு போக மாட்டேங்குது, இந்த மாதிரியான குழந்தைகளால் மன கஷ்டத்தை அடைந்தவர்கள், குழந்தைகளால் கடன் தொல்லைகளை அடைந்தவர்கள், சமீப காலத்தில் தொழில் ஆரம்பித்து கடுமையான கடன் அமைப்பில் இருக்கிறவங்க, பணம் புரட்ட முடியாத சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் பொருளாதாரம், பணம் எங்கே இருக்கிறது, எப்படி அந்த பணத்தை சம்பாதிக்கலாம் என்கிறது போன்ற வழிகள் காட்டக்கூடிய சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. வெற்றிகள் கிடைக்கும், லாபங்கள் வரும், தொழில் நல்லாயிருக்கும், வியாபாரம் நல்லாயிருக்கும், விவசாயம் நல்லாயிருக்கும். சிறு குறு தொழில் என்று சொல்லப்படக்கூடிய ஒரே ஒரு இயந்திரத்தை மட்டும், ஒரு கார் மட்டும் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன், இன்னொரு கார் வாங்க போகிறீங்க, ஒரு ஆட்டோ ஓட்டுறேன், 2வது ஆட்டோ போட போகிறீங்க, ஒரு 2 வீலர்னு சொல்லப்படக்கூடிய அந்த 2 சக்கர வாகனத்தில் போயிட்டு டெலிவரி பண்ணுற பசங்க எல்லாருக்குமே, அந்த பாய்ஸ் எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய, எல்லாம் நிறைவாக அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற்போல் திருமணமானவர்களுக்கு புத்திரபாக்கியம் போன்றவைகள், நல்ல திருமண வாழ்க்கை. கடந்த காலத்தில் அப்படியே கணவன் மனைவி ஒரு மாதிரி சஞ்சலமாக இருந்து வந்த நிலைமைகள் மாறக்கூடியது. எல்லா மகர ராசிக்கார இளைஞர்களுக்கும் பணம் பொருள் கிடைப்பதோடு வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு நல்ல சூழல். யார் மனைவி யார் கணவன் என்பது போன்ற அடையாளம் தெரியக்கூடிய அமைப்பு என ஒட்டுமொத்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் 11ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக நல்லது நடக்கும்.
11ஆம் தேதி ஒரு மாற்றம் நடக்கிறது உங்கள் கண்ணாலே உணர முடியும். 20ஆம் தேதி இந்த ஒரு தைரியம் கண்டிப்பாக வந்துவிடும். ஏன்னா அன்றைக்கி சுக்கிர மாற்றம் ஏற்படுகிறது. சுக்கிர மாற்றம் ஏற்பட்ட உடனே ஒரு நல்ல தைரியம் வந்துடும். வரட்டும், எல்லாத்தையும் சமாளிச்சுக்கலாம், இதோ தெரிந்து விட்டது வழி, இதோ வந்து விட்டது ஒன்று. இன்னொன்று சொல்லிடுறேன், ஒரு நல்ல அறிமுகம் இப்போது கிடைக்க போகுது. நீங்கள் யாரை ரொம்ப சந்திக்கணும், யாருக்கிட்ட இருந்து உதவிகள் எதிர்பார்க்கணும், எவரை சந்தித்தால், எங்கே பார்த்தால், எதை செய்தால், எந்த முயற்சி பலித்தால் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்ற எண்ணங்களில் முயற்சிகளில் இருக்கிறீர்களோ அவைகள் அப்படியே 11ஆம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய ஜூன் மாதத்திலிருந்து நீங்கள் நன்றாக இருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் அப்படியே நடக்கக்கூடிய சிறப்பான மாதமாக அமைந்திருக்கிறது. மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மே மாதம். கும்பராசிக்காரர்களுக்கு வழக்கம் போல் இதை தான் சொல்லுவேன். ஜென்மச்சனி நடந்துக்கிட்டு இருக்குது. ஜென்மச்சனி நடக்கும்போது அதுவும் சதய நட்சத்திரக்காரங்களை போட்டு பின்னி எடுத்துக்கிட்டு இருக்குது. எந்த சதய நட்சத்திரக்காரனும் வயதிற்கேற்றார் போல் நன்றாக இல்லை. குறிப்பாக 30-40 வயதுகளில் இருக்கக்கூடியவர்கள். அதே நேரம் 50 வயது தாண்டினவங்க 2வது சுற்றாக இருக்கிறவங்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள்லாம் இல்லை. உங்களுக்கு வீடு வாகன சேர்க்கைகள் நடந்து கொண்டு இருக்கிறது என்பது தான் உண்மை. சில பேர் வீடு வாங்குறீங்க, சில பேர் சில செலவுகள் பண்ணால் கூட நல்ல செலவுகள்லாம் இருக்குது. கும்பராசிக்காரர்களுக்கு பெரியவர்களுக்கு கஷ்டங்கள் இல்லை. ஆனால் சின்னவர்களை போட்டு ஒரு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்குது ஜென்மச்சனி. யார் நல்லவர், யார் கெட்டவர், எது நல்லது, எது கெட்டது, எப்படி பணம் எப்படி வரும், வேலையில் எப்படி வரும், முதலாளி எப்படி திட்டுவார், மேலதிகாரி எப்படி திட்டுவார், நம்ம எப்படி சுரண்டுவார்கள் என்பது போன்ற சில விஷயங்களை இன்றைக்கி கற்றுக்கிட்டு இருக்கிறீங்க. 20-25 வயசில் இருக்கிறவங்க பெரும்பாலானவர் இன்றைக்கி தண்டச்சுரண்டு தான் அப்பா அம்மா திட்டுக்கிற அளவுக்கு இருக்குது. பெத்த தாயே இப்படி சொல்கிறாங்களே, பெத்த அப்பாவே இப்படி சொல்கிறாங்களேன்ற மாதிரியான ஒரு மனக்கவலைகள். உற்றார் யார், உறவினர் யார், சுற்றம் எப்படி, பணம் எப்படி என்பது போன்ற உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உலகத்தார் அனைவரையும் கற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவங்களை இப்போது ஜென்மச்சனி என்கின்ற பெயரில் இந்த தீய கிரகமான சனி கொடுத்து கொண்டிருக்கிறது கும்பத்திற்கு, குறிப்பாக கும்பராசி இளைஞர்களுக்கு என்பது தான் உண்மை. இது இன்னும் நீடிக்கும். அதே நேரத்தில் படிப்படியாக நல்லா தான் இருக்கும். கஷ்டங்கள் அப்படியே முழுகிடாது. கடல்லையே அப்படியே போய்கிட்டு இருந்தால் நடுக்கடலில் போய் முழுக மாட்டோம். திடீர்னு எந்திரிச்சு அப்படியே தத்தளிச்சு அப்படியே தத்தக்கன்னு திரும்பி கரைக்கு வரத்தான் செய்வோம். இந்த மாதிரியான அமைப்புகள் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்கும். இந்த மாதம் இல்லை, இந்த மாதம் பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காது. சில பல அனுபவங்கள் கிடைக்கும். அனைத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். தடங்கல்கள் இருக்கும். இன்னும் நடுக்கடலில் தான் இருக்கிறீங்க, தூரத்தில் கரை தெரியுது அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை வரும். ஆகவே எதற்கும் கலங்காமல் ஒரு நிலையில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. 50 வயசுக்காரங்களுக்கெல்லாம் அது நடக்காது. அவங்களுக்கு வழக்கம் போல் ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்கும். இளைய பருவத்தினருக்கு ஏதாவது எல்லாவற்றிலும் தடைகள் இருக்கக்கூடிய அமைப்பு. வேலையில் கூட ஒரு நிம்மதி இல்லை. ஒரு திறந்த மனதோடு ஒரு நிலையில் யார்ட்டையும் நம்பி பேச முடியல. ரகசியம் காக்க வேண்டிய மாதமாக இது இருக்கும். ஒரு சுவத்துக்கும் கண்ணு காது இருக்குன்றது உண்மையாக இருக்கும் உங்களுக்கு. இவர்கிட்ட தான் இப்படி சொன்னேன், அவர் அதை வேறு மாதிரி சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பேர் கட்ட போகக்கூடிய சம்பவங்கள்லாம் உண்டு. ஆகவே அக்கம் பக்கம் பார்த்து பேசுங்கள். யார்கிட்டையும் மனசில் இருக்கிறத பகிர்ந்துக்காதீங்க. யார்கிட்டையும் சொல்லாதீங்க. யாரையும் நம்பாதீங்க. நீங்களாக தனியாக இருக்கிற மாதிரி தனியாக இருந்து புலம்புனா கூட பக்கத்து ரூமில் இருக்கிறவருக்கு அந்த பக்கம் இருக்கிறவருக்கு காது கட்டு இவர் இப்படி தான் சொன்னார்னு சொல்லுவார். ஆகவே எல்லாவற்றிலும் கொஞ்சம் அடக்கமாக, கவனமாக, பொறுமையாக, நிதானமாக இருக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். ஆனால் பெரிய சோதனைகள்லாம் கடந்துட்டீங்க. அப்படிலாம் ஒன்றும் பெரிய அமைப்புகள் வராது. சில பல அனுபவங்கள் கிடைக்கும், அவ்வளவுதான். அந்த அனுபவங்கள் எதிர்கால வாழ்க்கைக்கு அடுத்த வருஷம் தேவைப்படக்கூடியதாக இருக்கும். ஆகவே கும்பத்திற்கு பொறுமை, நிதானம் தேவைப்படக்கூடிய மாதம் இந்த 2024 மே மாதம். மீனராசிக்காரர்களுக்கும் ஒரு வகையில் பார்த்தா நல்லவைகளும், ஒரு வகையும் பார்த்தா அது செலவுகளும் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இன்னொன்று பார்த்திங்கன்னா, அந்த மாதம் முழுவதும் செவ்வாறாக சேர்க்க ராசியிலே இருக்குது. கோபம் வரப்போகுது. எப்போவுமே மீனராசிக்காரர்கள் பக்குவப்பட்டவர்கள், நல்லவர்கள், கருணையுள்ளவர்களாக இருக்கக்கூடிய அந்த அமைப்பில் இந்த மாதம் மட்டும் அடிக்கடி எரிஞ்சு விழுவீங்க. பட்டுன்னு கோபம் வரும். குறிப்பாக கணவன் மனைவிக்கிட்ட கோபம் வரும். நண்பர்கிட்ட, இந்த திருமணமாகாத இளைஞர்களுக்கு நண்பர்கள்ட்ட அப்படியே வலுன்னு விழுவீங்க. என்னையா இவங்ககிட்ட ஏதோ ஒரு புதுசாக ஒரு சேஞ்ச் இருக்கே அப்படின்ற மாதிரி அடுத்தவர்கள் உங்களை உற்று பார்க்கக்கூடிய அளவிற்கே உங்களுக்கு இப்போது கண்டிப்பாக சில எரிச்சலூட்டும் சம்பவங்கள் இப்போது நடக்கும். ஏனென்றால் ராசியில் ராகுவும் செவ்வாயும் ராகுவும் இருப்பது ஒரு நிலையில் முழுக்க உங்களுடைய மனதை குழப்பக்கூடிய ஒரு தன்மை. அண்ணன் தம்பி உறவுகள் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். குறிப்பாக மருத்துவத்துறை, காவல்துறை போன்ற உடுப்பணிந்து வேலை செய்யக்கூடிய இராணுவம், காவல்துறை போன்ற அமைப்புகள், ஒரு குடியிருப்புகளில் காவலர்களாக இருக்கக்கூடியவர்கள், மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவங்க, கட்டிடத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், விளையாட்டுத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே சில பல செலவுகள் இருக்கக்கூடிய, இது நடக்குமோ நடக்காதோ அப்படிங்கிற மாதிரியான மனக்குழப்பங்கள் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது. ராசிநாதன் கூட இப்போ பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துக்கு போகிறார். 3ஆம் இடம் அப்படி ஒன்றும் அவருக்கு பெரிய இடங்கள் கிடையாது. ஆனால் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவர் முயற்சியை
நம்பிக்கை பலிக்கக்கூடிய தன்மை, நல்ல விதமான அறிமுகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு பண்ணுவார். அடுத்த வருஷம் நல்லா இருக்கிறதுக்கான சில அறிமுகங்கள்லாம் இப்போ நடக்கும். எப்போவுமே சூ மந்திரகாலின்ட்டு ஒரே மாதிரி ஒன்று நடந்துடுறது இல்லைங்க. இந்த மாதம் கிடைக்கக்கூடிய அறிமுகத்தின் மூலமாக 2 வருடம் கழித்து அந்த அறிமுகத்தின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் இப்போது இருக்கும். கலைத்திறமையை காட்டுவதற்கான கலைத்திறமை அமைப்புகளில் கலைத்திறமைக்கான கலைகள் என்கிட்ட திறமை இருக்குது, சினிமாவில் அதற்கு வாய்ப்பு கிடைக்கணும், ஊடகங்களில் அதுக்கு வாய்ப்பு கிடைக்கணும், ஃபேஸ்புக்கில் ஃபெமிலியர் ஆகணும், இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டு காசு சம்பாதிக்கணும், இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் வரக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. ஜேர்னலிஸ்ட்னு சொல்லப்படக்கூடிய பொது ஊடகங்களில் மீடியாக்களில் துறையில் சாதிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு வாய்ப்புகளாக இருக்கும். படிப்பு அமைப்புகள்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், எந்த விதத்திலும் இது இருக்காது. ஆனால் செலவுகள் ஓவராக இருக்கும். செலவு பாக்கியத்தை குரு பார்ப்பதாலும் 10ஆம் அதிபதி ஒரு நிலையில் நல்லா இருக்கிறதுனாலையும் வருமானங்கள் வரும், ஆனால் அவற்றை சேர்த்து வைக்க முடியாத அளவிற்கு கண்டிப்பாக உண்டு. மறுபடியும் ஒன்று சொல்லுவேன், அடுத்த வருஷம் ஜென்மச்சனி ஆரம்பிக்க போகுது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதத்துலேருந்து உங்களுக்கு ஜென்மச்சனி ஆரம்பிக்கும். ஆக 1 வருடம் கழித்து ஏதேனும் பணப்பிரச்சனை வருவதற்கோ மனப்பிரச்சனை வருவதற்கோ உங்களுக்கு சில பல சங்கடங்களை வருவதற்கான அறிமுகங்கள் இப்போது ஆகும். யாராவது ஒருத்தர் மூலமான ஒரு குறிப்பாக சொல்லப்போனால் மனமடக்கம், ஒரு நாவடக்கம் மன அடக்கம் தேவை என்பது இப்போதே கண்டிப்பாக தேவை. கெட்ட பழக்க வழக்கங்களை போய் கற்றுக்கிறது, ஒரு ஃப்ரெண்டு மூலமாக கற்றுக்கிறது, புதிதாக காதல் செய்ய ஆரம்பிப்பது, அந்த காதல் அடுத்த வருஷம் மன அழுத்தத்தில் வரக்கூடியது, இதெல்லாம் இளைய பருவத்தினருக்கு வரும். இளைய பருவத்தினர் எல்லாவற்றிலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய மாதம் தான் மே மாதம். பெரியவர்களுக்கு அப்படி ஒன்றும் இதாக இருக்காது. சிறியவர்களை பார்த்து கொஞ்சம் கவலைகள் வரக்கூடிய அமைப்பு தான் உண்டு. சுருக்கமாக சொன்னால் விரயங்கள் இருக்கும். விரயங்கள் இருக்கிற அளவுக்கு வருமானம் வரணும்ல, கடன் வாங்கி விரயம் பண்ண முடியாதுல்ல, வருமானம் இருக்கும். 9, 10ஆம் இடங்கள் வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால வருமானம் கண்டிப்பாக இருக்கும். கோபதாபங்களோடு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில அமைப்புகள் போகும். கணவன் மனைவியை புரிந்து கொள்ள முடியாது, மனைவி கணவனை புரிந்து கொள்ள முடியாது. நட்புகளால் ஒரு சில நிலைகளில் தடித்த வார்த்தைகள் பகிரப்பட்டு நீயா நானா என்பது போன்ற அமைப்புகள் இப்போது உண்டு. ஆனால் ஒரு நாள் முதல் நாள் வந்தாலே அடுத்த நாள் போய் சமாதானம் ஆகிடுவீங்க. வீட்டில் கூட சண்டையெல்லாம் வர்றது ஒரு வாரத்திற்கோ என்னமோ தான் அப்படி வரும். அதற்கப்புறம் ஒரு 3 நாள் 4 நாள் சண்டையாக இருந்தால் கூட 4ஆவது நாள் யாராவது ஒருவர் விட்டு கொடுத்து பேசிவிடக்கூடிய தன்மைகளும் உண்டு. ஆகவே இளைய பருவத்தினர் எல்லோருக்குமே ஒரு சில நிலையில் மனக்கட்டுப்பாடுகள் தேவைப்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. மற்றபடி பொருள் வரவுக்கு தடை இருக்காது. தொழில் மேன்மைகள் நன்றாகவே இருக்கும். வியாபாரம் நல்லாவே இருக்கும். விவசாய பெருமக்களுக்கு எந்த விதமான கவலைகளும் இருக்காது. குடும்ப கவலைகள், குடும்ப குழப்பங்கள் போன்றவைகள் மனதை கொஞ்சம் தள்ளி வைக்க வேண்டிய அமைப்புகள் தான். மற்றபடி அனைத்தையும் சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஆகவே குறிப்பாக 30 வயதுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு சில பல கசப்பான மாற்றங்கள் இருந்தாலும் கூட 50 வயது தாண்டிய மீனராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் நிம்மதியும், உங்களுடைய பேச்சை மற்றவர்கள் இளைய பருவத்தினர் கேட்கக்கூடிய மாற்றங்கள் நிறைந்த நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது அனைத்து மீனராசிக்காரர்களுக்கும் இந்த 2024 மே மாதம். நோவா சங்கமம் பிரீமியம் பிளாட்ஸ் அண்ட் வில்லாஸ் at மணப்பாக்கம். For booking, contact 9564012345. அவ்னி சினிமேக்ஸ் பென்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் வழங்கும் சுந்தர் சியின் அரண்மனை 4 வெற்றி நடை போடுகிறது.